ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூசில்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்கறீங்க. கான்ட்ராஸ்ட் பார்டர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்க போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தாலே தெரியும், பாடி ஃபுல்லாக லைனிங் இருக்கு, அதே மாதிரி செக்குடு வந்து பார்டர்ல இருக்கு. ஸோ இன்டெப்த்தாக இந்த சேலைக்குள்ள போய் நம்ம பார்ப்போம். நேற்று நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆமாம், கான்ட்ராஸ்ட் பார்டர்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான். பட் அதில் வந்து நம்ம பார்டர் செக்குடு இது பாடி லைனிங் நம்ம ஹெட்டிங் கொடுக்கும்போது அப்படி கொடுத்துக்கோங்க தம்பி, பாடி லைனிங் பார்டர் செக்குடு அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள், நமக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அழகாகவே தெரிஞ்சிருக்கும். சாரியை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாடியில் அழகாக லைனிங் போட்டிருப்போம், பார்டரில் வந்து செக்குடு கொடுத்துருப்போம். இதில் வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. வாழ்த்துக்கள். சரி போ, நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வந்து உள்ளே வந்து கலர் காம்போ ஆல்ரெடி புக் பண்ணவங்க வந்து ரிப்பீட்டடாக அந்த கலர் கேட்டதுனால அந்த ரிப்பீட்டட் கலர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வீவிங்கில் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பட் கான்செப்ட் ஒன்று தான். டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறும், டிசைன் மாறும், பல்லுலேயும் அந்த புட்டா ஸ்டைல் உங்களுக்கு மாறும், கான்செப்ட் மட்டும் ஒன்று சேம். இதில் வந்து இந்த டிசைன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்போம். அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஃபிஷ் டிசைன் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம அப்படியே ஆல்டர்னேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட். இவன் சரியா வருவானே. என்னடா சரியா வருவானா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? பின்னாடி வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியாவே நல்லா கிடைக்கும். ஸோ நாங்கள் காட்டுறதுலே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆமாம் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம ஒரு டிசைன் பற்றி நீட் அண்ட் கிளியராக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த புட்டா டிசைன்லேருந்து, பல்லுவில் டிசைன்லேருந்து, பார்டர்லேருந்து, ஸோ எல்லாமே இன்டெப்த்தாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட டிசைன் வந்து நாங்களும் இப்போ சொல்லிட்டோம் இன்டெப்த்தாக. இப்போது இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் என்ன கான்செப்டில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது நாங்கள் எப்போவுமே ப்ளவுஸ், ஏன்னா ப்ளவுஸோட கான்செப்ட் வச்சு தான் எல்லாருமே சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ளவுஸோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாடலுக்கு ப்ளவுஸோட கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கை ரிப்பில் வந்து லைனிங்காக வந்து அழகாக வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங் வந்துடும். அதாவது நமக்கு இங்கே என்ன, இந்த ஹேண்டு ஷோல்டர்லேருந்து அந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக லைனிங் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஓகே, இதில் ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக ப்ளைனாக விட்டுருக்குது. ஆஸ் யூஸ்வல் ஆரி ஒர்க்குக்கு மட்டும்தான். இதோ இந்த கலர் தான் லாஸ்ட் டைம் வந்து ஒரே கலருக்கு 15 சாரீ ப்ரீ புக்கிங் வந்திருக்கு. ஓ சூப்பர். இந்த கலருக்கு மட்டும், அதாவது இந்த காம்போக்காக மட்டும். அதாவது எப்படி சொல்கிறது, ராமர் பச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பேபி கலர்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரௌன் கலர். இந்த கான்செப்ட்டுக்கு 15 சாரீஸ் வந்திருக்கு புக்கிங்க்கு. எப்படிபா இது ப்ரொடக்ஷனில் இப்போ தனியாக ஒரே கலர் வந்து 15 சாரிக்கு போட்டு இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. பின்னாடி வீடியோ பார்த்துருங்க. ஆமாம், வீடியோ பார்த்துருங்க. நாங்கள் எல்லா விஷயமும் சொல்லியாச்சு இந்த சாரீ பற்றி. ஆமாம், ஸோ அதே இது ஆல்ரெடி முன்னாடி போட்ட சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக நீங்கள் வந்து கான்செப்ட் முன்னாடி போனீங்கன்னா, முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுக்கு இந்த சாரீ டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பண்ணுறோங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் சார். நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரியலாம், இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு இப்படி ஒரு நீங்களும் கூட ஐடியா கொடுக்கலாம். ஏன்னா அந்த சாரீ வியர் பண்ணுறவங்க வந்து கஸ்டமர்ஸ் தான். ஸோ சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் ஈஸியாக நிறைய பேர் வாண்டட் கேட்குறாங்க சார் அப்படின்னா, அந்த கான்செப்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், என்ன கலர் வேணும்னாலும் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறதுனால மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். இருக்கிறத வச்சு நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் சார், இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய போயிட்டுருக்கு சார், நிறைய வாண்டட் போயிட்டுருக்கு, நிறைய பேர் கேட்குறாங்க கஸ்டமர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் கலர் டிசைன், ஆனால் சாஃப்ட் சில்க் ஹேண்ட்லூம் மட்டும்தான், வேறு எந்த ஐட்டம் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு அந்த டிசைன் மெத்தட் வந்து எனக்கு சாஃப்ட் சில்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புங்க, நான் மேனுஃபேக்சருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சரி பிரிச்சுக்கங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு.
ஆமாம். எஸ். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சுன்னா ஒன்று ஒரி பண்ணிக்க வேணாம், இது வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆமாம். எப்போ இந்த ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும், அவ்வளோதான். வீக்ஸ் ஆகும். நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அந்த டைம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆமாம். இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் விஷயம் கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இருக்குது. நாங்கள் வந்து முன்னாடியே வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் அதில் போஸ்ட் போட்டுருவோம். நீங்கள் அதிலே புக் குரூப்பில் நம்ம போஸ்ட் போட்டுருவோம். இது அதுக்கப்புறமா வந்து நம்ம வீடியோ பேசிட்டு அதுக்கப்புறமா சேனல் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு உங்கள் கைக்கு வரத்துக்கு 1 day or 2 days ஆகிடுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம போஸ்ட் போட்டுருவோம். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு ரீசெல்லர்ஸ் ஆகட்டும், கஸ்டமர்ஸ் ஆகட்டும் கம்மி இல்லாமல் ஒரு 8,000 பீப்புள்ஸ் பக்கம் இருக்காங்க. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதும் டிஸ்பிளேல இருக்கிறதும் சேம் நம்பர் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலும் இல்லை புக் பண்ணணுன்னாலும் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டே வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுவும். சரிங்களா? ஓகே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோஸ் போட. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. எஸ், ஷியோர். ஓகே, நம்ம இன்னொரு கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். தேங்க்யூ பை. ஏன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு, வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால நாங்கள் சீக்கிரமாக ஆமாம் ஷார்ட் இது பின்னாடி வீடியோஸை போடும்போது வீடியோஸ்க்கு மட்டுமே கம்மி இல்லாமல் ஒரு 10 minutes பக்கம் போயிடுது. ஸோ அதை நம்ம ஸ்பீச்சை கம்மி பண்ணிக்கலாம், வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம், அதனால சொல்கிறோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.